ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மைத்திலியும் தீபாவும் என்ன பண்றாங்கன்னா, ரியா இங்க இருந்தா கண்டிப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட அம்மா அப்பா அபிராமி கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது அப்படியே நைஸா பாத்தீங்கன்னா ரியாவோட வாயை பத்தி ரியாவை கடத்திடுறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியாவோட கை காலை கட்டி அப்படியே ஒரு ரூம்ல அடைச்சும் வச்சிடறாங்க. அண்ட் நம்ம மீனாட்சி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க ஏமா தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மீனாட்சி, நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க நம்ம தீபா, மீனாட்சியோட அப்பா. உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம, சரி ஓகே நான் உங்க மாப்பிளைக்கு நானே கால் பண்ணி தரேன், நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஆனந்துக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடியே நம்ம மீனாட்சி சொல்லியிருப்பாங்க, சோ என் அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சோ அதுக்காக தான் நான் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்கேன், இல்லைன்னா நான் எப்பயே வீட்டுக்கு போயிருப்பேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் எனக்கும் மீனாட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா, நாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட அம்மா அப்பா கிட்ட ஆனந்த் சொல்லிடுவாருங்க. ஐஸ்வர்யாவால வாயவே திறக்க முடியாது. சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஐஸ்வர்யாவுக்கு வரும்னு எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே என் பொண்ணு நல்லா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு சம்பந்தி, எனக்கு எந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அபிராமியும் மீனாட்சியும் பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி, எவ்வளவு பெரிய பிரச்சனை இவ்வளவு சால்வா முடிச்சுட்ட, எனக்கு உனக்கு எப்படி நாங்க நன்றி சொல்றதுன்னே தெரியல மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பாத்தீங்கன்னா மீனாட்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மைத்திரி தீபாவும் ரியாவோட கட்டெல்லாம் அவுத்து விட்ட, ரியா யாருக்கிட்டயாவது வாயை திறக்கணும்னு நினைச்சா உன்னை போட்டு தள்ளிடுவேன், எங்களுக்கு தெரியும் நீ தான் மீனாட்சியோட அம்மா அப்பா வரசன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நாம ரியா என்ன இப்படி ஆயிடுச்சு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஆனந்த் வந்துடுறாரு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம். சோ ஆனந்த் வந்தோடனே மீனாட்சி கிட்ட சொல்றாங்க, எதுக்காக இப்படி என்ன சொல்ல வச்சு ரியாவுக்கு எனக்கும் இடையில பிரச்சனை உருவாக்குறா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதோ பார், நான் மட்டும் வாயை திறந்திருந்தேன்னா நீ நேர கம்பி எண்ணிட்டு இருக்கணும் ஆனந்த், அது செய்யலன்னு நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி எங்க இருந்து போயிடுறாங்க. ரியா ஆனந்த் கிட்ட உரையதா, என்ன ஆனந்த் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க எப்படி சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த ஆக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இங்க நம்ம கார்த்திக்கும் தீபாவும் பாத்தீங்கன்னா, என்னங்க தீபா இவ்வளவு சேடா உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தீபா உடனே அப்படியே லவ்லியா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கார்த்திக் தீபாக்குள்ள ஒரு பயங்கரமான ரொமான்ஸ் நடக்குதுங்க. செம ட்ரெஸ்ஸா போயிட்டு இருக்கு கார்த்திக் தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.